யூபிஓ தவறான தெரியுமா பண்ணுதா இல்லையா? இதான் வந்து எனக்கு இப்போ வரக்கூடிய கேள்வி. ஓகேங்களா? ஸோ இது வந்து அட்வைஸா கொடுக்குறேன். இது கைடன்ஸ் இல்லை. ஓகே, அட்வைஸ்னா ஜெனரலா சொல்றது, கைடன்ஸ்னா வந்து இண்டிவிஜுவலா உங்களோட சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி நம்ம கவுன்சிலிங் கொடுத்து அது கைடன்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த அட்வைஸ்ல சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன். முதல்ல உங்க அம்பிஷன் என்ன? இதுதான் முதல் கேள்வி. உங்க இன்ட்ரெஸ்ட் எனக்கு அம்பிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நீங்க சூஸ் பண்ணிக்க இந்த அம்பிஷனுக்கு வந்து டிமாண்ட் இருக்கா? ஃபியூச்சர் கரியர் growth இருக்கா? ஓகே, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, அதுக்கப்புறம் கரியர் growth இருக்கா? இதான் நீங்க உங்களோட அம்பிஷன் பத்தி நீங்க ஒரு கொஸ்டின் கேட்கணும். ஓகே, எஸ், அதுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, கரியர் growth இருக்கு சார். அப்ப இப்ப ரெண்டாவது கொஸ்டின், இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்க இந்த யூபியில் இருக்க தவறான். ஓகே, இந்த தவறான் இதை படிச்சீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய கரியர்ல போய் அதை உட்கார வைக்குமா? உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கரியர்ல போய் அதை உட்கார வைக்குமா? இதான் ரெண்டாவது கேள்வி. எஸ், உட்கார வைக்கும் அப்படின்னா எஸ், யூ கேன் கன்சிடர் டு டேக் திஸ் தவறான். ஓகே, ஸோ என்னோட யூடியூப் கைடன்ஸ்ல இருந்து உங்களுக்கு தான் தெரியும், நான் காசஸ் சூஸ் பண்ணும் போதே அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு சூஸ் பண்ணி போட்டவங்க. அதனால நம்மளோட சக்ஸஸ் 80% வந்து இப்போ வந்து அவங்க கிடைச்சிருக்கு. பட் இப்போ வந்து ரெண்டாவது கொஸ்டின் இந்த இடத்துல என்னன்னா, இல்ல சார், எனக்கு பிடிச்சது என்னோட அம்பிஷன் அந்த மாதிரி ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. ஆனா எனக்கு கிடைச்ச தவறான், எனக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்க தவறான் வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட் தகுந்த மாதிரி இல்லை. ஸோ இப்போ ரெண்டாவது கேள்வி வரும். என்ன கேள்வி வரும்னா, வெதர் உங்களோட அம்பிஷனை மாற்றக்கூடிய உங்களுக்கு அந்த பக்குவம் இருக்கா? நாட் பை ஃபாஸ். அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க ஃபாஸால. எஸ், ஐம் ஓப்பன், ஐ கேன், என்னால மாற்ற முடியும் எனக்கு இந்த அப்படின்னு இருந்தீங்கன்னா, அப்போ இந்த காஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்க காஸ்க்கு வந்து ஃபியூச்சர்ல வேலை வாய்ப்பு இருக்கா? அதுக்கு வேண்டிய கரியர் growth இருக்கா? எஸ், அண்ட் நீங்களும் வந்து ஃபிளெக்சிபிளா இருந்தீங்கன்னா தென் யூ கேன் கன்சிடர் டு டேக் திஸ். ஆனா இந்த கேட்டகரியில இருக்கவங்க ஏதாவது என்னன்னா, யூ ஆர் நாட் வில்லிங் டு சாக்ரிஃபைஸ் யர் அம்பிஷன். ஓகே, இல்ல எனக்கு இந்த அம்பிஷன் தான் வேணும். அதுக்கு வந்து திருப்பி சொன்னேன், உங்களுக்கு வந்து அந்த கரியர் growth இருக்கணும், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கும். நீங்க சூஸ் பண்ணிக்க அம்பிஷன்ல வந்து கரியர் growth இருக்கு, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னா ஓகே, அண்ட் நீங்க நாட் வில்லிங் டு காம்ப்ரமைஸ். அடுத்து கேட்பேன், உங்களுக்கு அதுக்கு வேண்டிய படிக்கக்கூடிய கிரைட்டீரியா, உங்களுக்கு படிக்கக்கூடிய வந்து ரிசல்ட்ஸ் இருக்கா? எஸ், எனக்கு அந்த ரிசல்ட்ஸும் இருக்கு. ஆனா என்ன, யூபியில இருந்து எனக்கு அது கேட்டது கிடைக்கல அப்படின்னா வெரி சிம்பிள். ஓகே, தவறாங்க. இல்ல சார், QPல கொடுத்துட்டாங்க, அரசாங்கத்துல கொடுத்தாங்க. அரசாங்கத்துல கொடுத்ததெல்லாம் எடுத்து போய் படிக்கணும் உங்களுக்கு தலையெழுத்து இல்லை. ஓகேங்களா? நீங்க உங்க அம்பிஷன் நோக்கி போறீங்க. அது அஃப்கோர்ஸ் நீங்க வந்து அரசாங்கத்தோட ஆப்பர்ச்சுனிட்டி யூபியில் நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க. அது அது உங்களுக்கு கிடைக்குமா இல்லையா? ஆனா அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இடம் குறைவு, அப்ளை பண்றவங்க கூட. சோ இதுல அது மட்டும் இல்லாம நிறைய அந்த டெக்னிக்கல் இஷ்யூ, இது ஃபர்ஸ்ட் அப்போ செகண்ட் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தாண்டி தான் உங்களுக்கு கிடைக்குதா, உங்களுக்கு கேட்ட கோர்ஸ் கிடைக்குதா இல்லையா, உங்களுக்கு வேண்டிய கோர்ஸ் கிடைக்குதா இல்லையான்னு ஒரு கொஸ்டின். ஓகேங்களா? கிடைக்கல அப்படின்னா உங்களோட இது முடிஞ்சு போயிடல. இந்த பஸ் இல்லைன்னா அடுத்த பஸ் என்ன? அப்கோர்ஸ் அடுத்த பஸ் என்ன, இதுக்கு தான் ஐபிடிஎஸ் பிரைவேட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆனா பிரைவேட் ஆப்ஷன்ல சார் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்குமே. சில பேரால எக்ஸ்பென்சிவா வந்து அஃபோர்ட் பண்ண முடிஞ்சா போங்க, நோ ப்ராப்ளம். ஓகே, உங்களுக்கு பிள்ளைங்க, ஏன்னா எஜுகேஷன் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஃபியூச்சர்ல அவங்க எஜுகேஷன்ல அவங்க நல்ல வேலையில இருந்தாங்க, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஹேஸ் அ ரிட்டர்ன். ஓகே, ஆனா சில பேருக்கு வேணுமா அஃபோர்ட் பண்ண முடியாது, நான் அரசாங்கத்தை நம்பி தான் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஆக்சுவலி பார்க்க போனீங்கன்னா நீங்க காசு செலவு பண்ணாம படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, அந்த மாதிரி ஐபிடிஎஸ் பிரைவேட் ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ அதை நீங்க கன்சிடர் பண்ண தெரியலன்னா சில கோர்சஸ்க்கு வந்து, எனக்கு எல்லா கோர்ஸ்ல சில கோர்சஸ்க்கு வந்து என்னால வந்து அது கைட் பண்ணி படிக்க வைக்க முடியும். நீங்க அப்பா அம்மா காசு செலவு பண்ணாமலே நீங்க படிக்க வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, நாட் ஃபார் எவ்ரி கோர்சஸ், பட் அகேன் ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் நீங்க யோசிக்க ஆரம்பிச்சிடணும். ஏன்னா இந்த இடத்துல வந்து அம்பிஷன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க வந்து கொடுத்த கோர்ஸ் எல்லாம் போய் படிச்சுட்டு ஃபியூச்சர்ல உங்களுக்கு வேலை வாய்ப்பு, ஏன்னா திரும்பி சொல்றேன், அரசாங்கத்துக்கு எல்லா கோர்ஸுக்கும் வேலை வாய்ப்பு இருக்குன்னு அவசியம் இல்லை. ஓகே, வேலை வாய்ப்பு, அதுக்கப்புறம் என்னது அவங்களுக்கு பிடிக்கும் இன்ட்ரெஸ்ட், அந்த ஈவன் அந்த வேலை வாய்ப்பு இருக்கக்கூடிய அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம ஃபோர்ஸ் பண்ணி படிக்கிறப்ப சம்டைம்ஸ் வந்து தே கேனாட். ஓகே, ஸோ அதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணி தான் இருக்கணும். ஸோ தெரியுமாவா தோலாவான வெரி சிம்பிளான ஒரு விஷயம் என்னன்னா, இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணியிருக்கா, கோ ஃபார் இட். இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி இல்லையா, வெதர் யூ கேன் ஸ்விட்ச் ஆர் நாட். இல்ல கேனாட் ஸ்விட்ச் அப்படின்னா தென் கோ ஃபார் ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ். ஓகே, அண்ட் இதுல எது நீங்க தெரியுமாவே பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயம், ஒரு கேட்டகரி வச்சிருக்கேன். யார் அப்படின்னா, நீங்க பை SPM ரிசல்ட் பை கிரைட்டீரியா நீங்க லயா டிப்ளமா, ஆனா உங்களுக்கு கிடைச்சிருக்க சிஜில் ஜாங்க வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு பை கிரைட்டீரியா வந்து நீங்க டிப்ளமோ படிக்கக்கூடிய ஆளு. என்ன அரசாங்கத்துல உங்களுக்கு சிஜிஎல் கொடுத்துட்டா, சம்டைம்ஸ் வேர்ன்ட்டு கொடுக்குறாங்க. இப்போ அது இடம் நிறைய வாட் எவர் இட் இஸ்லாம் திருப்பி சொன்னேன், அரசாங்கத்துல கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு நீங்க போயிட்டு சிஜிஎல் படிக்க என்ன நடக்கும்? சிஜிஎல் நீங்க 2 வருஷம் படிப்பீங்க, டிப்ளமா நீங்க 3 வருஷம் படிக்கணும், 5 வருஷம் ஆயிரும் சில டிப்ளமா, சில 2.5. பட் 4 years to 5 years பிஃபோர் நீங்க ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு வேலைக்கு போறதுக்கே உங்களுக்கு ஒரு நாள் ஆயிடுது. ஓகேங்களா? டிகிரி ஃபோகேட் இல்ல, இன்னும் லகிலாமா அதெல்லாம். ஓகே, சோ அதுக்கு ஏன்னா நீங்க டிப்ளமா போகணும், நீங்க அந்த 2 வருஷம் கட் பண்ணிட்டு போறது. ஓகே, ஆனா உங்களுக்கு வந்து SPMல 3 கிரெடிட் குறவா தான் இருக்குது அப்படின்னா நீங்க வேணா டிப்ளமா தலையா, அப்ப நீங்க கண்டிப்பா சிஜிஎல் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். அரசாங்கத்தில் சிஜிஎல் படிக்கிறது இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். யாருக்கு? டிப்ளமா லாயா இல்லாதவங்க, அதாவது இந்த 3 கிரெடிட் குறவா இருக்கிறவங்க, 2 கிரெடிட் 1 கிரெடிட் நோ கிரெடிட் உங்களுக்கு வெரி குட் எடுத்துருங்க. ஏன்னா அதுல இருந்து நீங்க வந்து கைத்தொழில் காத்துக்கலாம், நிறைய விஷயம் அதுல இருந்து நீங்க பர்சூ பண்ணலாம். ஸோ யாருக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கு இதை தெளிவா புரிஞ்சுங்க. கண்டிப்பா நம்ம இந்திய மாணவருக்கு இந்த வீடியோ போய் சேர்த்துருங்க. கடைசி வரைக்கும் நீங்க கேட்டுட்டீங்கன்னா மேபி வந்து நீங்க ப்ளீஸ் ஷேர் திஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, வெற்றி வணக்கம்.